இவங்கள பார்த்த உடனே எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல. நானும் என் ஃப்ரெண்டு மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்துட்டு இருந்தோம். அப்ப வர வழியில பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு முருகா தியேட்டர் கிட்ட போய் சாப்பிட போனோம். சாப்பாடு வாங்கி சாப்பிடலான்னு போகும்போது தான் இவங்கள நான் பார்த்தேன். இவங்க பார்த்தத பார்த்து எனக்கு சாப்பிடவே மனசு இல்ல. ஏன்னா அவங்க பார்க்கும்போது அவ்வளவு கஷ்டமா இருந்தது. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவ்வளவு வேலை செஞ்சுட்டு இவங்களால சாப்பிட கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க ஆரம்பிச்சேன். அவங்க மனசுல என்ன நினைச்சு பார்த்தாங்கன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் என் மனசுல ஒண்ணு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும்னு நினைச்சேன். கஷ்டப்படுறவங்க என்னைக்குமே சீக்கிரமா நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் சாப்பாடு வாங்கி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கிளம்பி எடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துட்டு வரும்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிச்சேன். அங்க பாத்தீங்கன்னா முருகா தேட்டர் கிட்ட அந்த வழியில அவங்க போயிருந்தாங்க. எங்க இருப்பாங்கன்னு தெரியல எனக்கும். நானும் போயிட்டே இருந்தேன். சரி எங்க இருந்தாலும் பார்த்து கொடுத்துலாம் சொல்லிட்டு போக ஆரம்பிச்சேன். போயிட்டே இருக்கும்போது அந்த எஸ்பிஐ பான்லே கிட்ட தான் அவங்கள பார்க்க ஆரம்பிச்சேன். அது அவங்களான்றதே எனக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன் அந்த தலையில வந்து அவங்க ஒரு துண்டு கட்டியிருந்தாங்க. அந்த துண்டு ஞாபகம் வந்த உடனே தான் நான் அவங்கள பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சேன். அவங்க சாப்பிட்டாங்களான்றதெல்லாம் எனக்கு தெரியல. அவங்க சாப்பிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் அவங்க முதல் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்களும் சாப்பாடை வாங்கிட்டாங்க. எனக்கு அதை வாங்கின பிறகு தான் எனக்கு ஒரு மனசு நிம்மதியா இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறவங்கள நம்ம பாக்குறோம், ஆனா அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி எதனா அவங்களுக்கு கேட்கறத வாங்கி கொடுத்தாலே அதுவே போதும்.